வெல்கம் டு ஓஷனிக் ஹெல்த் கேர். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் சிபிஎம் மிஷின். வணக்கம். இப்போ நம்ம என்ன மிஷின் பார்க்க போகிறோம்னா சிபிஎம் மிஷின். இது பார்த்திங்கன்னா இந்த ஜவ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, இந்த நடக்க முடியாதவங்க, இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்லாம் இருக்காங்களே, அவங்களால பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்து அவங்களால ஒன்றுமே மூவே பண்ண முடியாது, அவங்களால நடக்கவே முடியாது. அந்த மாதிரி பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சிபிஎம் மிஷின் வந்து யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இதில் டைமிங் இருக்குது, 10 நிமிஷம் 5 நிமிஷம் எல்லா டைமிங்கும் இருக்குது. டைமிங் மூலியமாகவும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் எத்தனை டிகிரி, 90 டிகிரி, 80 டிகிரி, 70 டிகிரி அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஆன் பண்ணவொடனே கால் அது மட்டும் மூவ் ஆகும். இப்போ கால் அவங்களால எதுவுமே பண்ண முடியாதவங்களும் இது மேலே காலை வச்சு ஸ்ட்ரோக் பேஷண்ட்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து அந்த முட்டி வந்து கொஞ்சம் விரிவடையும். அந்த விரிவடையும் போது அவங்களால ஒரு நடந்த ஃபீலிங்கு, அவங்களுக்கு வந்து அந்த கால் மூவ்மெண்ட் ஃபீலிங் ஆக நாள் பட பார்த்திங்கன்னா அவங்களால ஈஸியாக அவங்களால எழுந்திரிச்சு நடக்க முடியும். கையிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளக் வந்துடும். அவங்க ஜஸ்ட் இப்படி ஆன் பண்ணாங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வால்வு மாதிரி இருக்குங்களா, இதை வந்து நம்ம லூஸ் பண்ணி தள்ளணுன்னா இன்னும் நம்ம கால் வந்து அப்பரில் மேலே போகும். நம்மளுக்கு எவ்வளோ டிகிரி வேணும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே போனால் எனக்கு பெயினாக இருக்குது, இதுக்கு மேலே வேணான்றவங்க நம்ம லூஸ் பண்ணிட்டு டைட் பண்ணுறோன்னா இதுக்கு மேலே வராது. திரும்பி இங்கே வந்தவொடனே ரிட்டர்ன் ஆகிடாது. திரும்பி ரிட்டர்ன் உங்களுக்கு இங்கே பட்டவொடனே அலாரம் பீட் வச்சு திரும்ப ரிட்டர்ன்லேயே தான் போகும். இதுக்கு அந்த டிகிரிக்கு மேலே போகாது கால். நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிபிஎம் மிஷினை பற்றி ஃபுல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். நம்மக்கிட்ட மற்ற ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. டேரெக்டாக ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்கள்.